Okay, in this tutorial நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா iframes அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி பார்க்க போறோம். iframes அப்படின்றது ஒரு HTML எலிமெண்ட். அந்த டேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வெப்சைட்டை ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்மளோட வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ண முடியும். யாரோட வெப்சைட் வேணாலும் இருக்கலாம். அதை நம்மளோட வெப்சைட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு தான் நம்ம iframe அப்படின்னு சொல்லி ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த iframe டேக்குள்ளார இப்போ நான் சோர்ஸ்ல போயிட்டு src கொடுத்து இப்போ யாரோட யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நம்மளோட ஒரு வெப்சைட் இருக்கு https www.strotech இப்போ நம்ம இதை டிஸ்பிளே பண்றோம் அப்படின்னா ஓகே strotechservices.com is refused to connect. இதுல நம்ம அமேசான் இதையோ ஒரு பிரைவேட் போர்ட்டலையோ டிஸ்பிளே பண்றதுன்றது கஷ்டம். ஏன்னா அவங்க சம் டாகல் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றதை நிப்பாட்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அமேசான் வெப்சைட்டை நம்ம போய் லான்ச் பண்றோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை நம்ம தான் டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இதுலயே வேற ஒரு ஜிராஃப் அகாடமி எஸ் இப்போ ஜிராஃப் அகாடமி அப்படின்றது வந்துருக்கு. பட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப கரெக்டா இல்லை. ஸோ இதை நம்ம வித் ஹைட் எல்லாம் கொடுத்து நம்ம அதை டிஃபைன் பண்ண முடியும். வித் equal to 1000 இப்போ வித் கொடுத்துட்டோம். இப்போ வித் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம ஹைட் டிஃபைன் பண்ணுவோம். ஹைட்ல 800 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இப்போ pretty cool நமக்கு பார்க்க முடியுது. அபவுட் இது மாதிரி இன்னொருத்தவங்களோட வெப்சைட்டை நம்ம இப்படி வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த பார்டர்ஸ் எல்லாம் நான் இன்னும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா ஃப்ரேம் பார்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்றோம்னா ஓகே இது இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். பட் இதுல நம்ம அமேசான்லாம் இது பண்ண முடியாது. இப்போ நான் இங்க போய் amazon.com அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது எதுவுமே வராது. amazon.com refused to connect அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம இது iframe வச்சு இன்னொருத்தவங்களோட வெப்சைட்டை நம்ம வெப் அப்ளிகேஷனை நம்ம வெப்சைட்ல ஷோ பண்ண முடியும். ஸோ அது நம்ம தான் வெப்சைட்டா மாற்ற முடியும். ஸோ அதை வச்சு அவங்க டாகல்லாம் யூஸ் பண்ணி சில செட்டிங்ஸ்ல அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் iframe பத்தியான ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ.